வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி போலீஸ் தேர்வு 2023 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடத்திலும் என்ன தலைப்பில் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க, தொடர்ந்து தெளிவாக ஒரு விரிவான பகுப்பாய்வு செய்து அந்த டாபிக் மட்டும் நம்ம படித்தா போதும், அதில் முழுமையான மதிப்பு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தேர்வு நோக்கில் நம்ம ஒரு தலைப்பில் தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வேதியியல் பாடத்தில் என்னென்ன தலைப்புகளை நம்ம கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வு செய்து இந்தந்த தலைப்பில் மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படித்தா வேதியியல் கேட்கக்கூடிய போலீஸ் தேர்வில் 3க்கு 3 முழு மதிப்பெண்களை நம்ம முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இதோடைய PDF லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழா அகாடமியுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. ஓகேங்களா. முதலாவதாக சேர்மத்துடைய பொதுப்பெயர் எடுத்துக்காட்டால் சுட்ட சுண்ணாம்பு சொல்கிறோமா. சேர்மம் பொதுப்பெயர் அது. இதை வேதிப்பெயர்னா கால்சியம் ஆக்சைடு. வாய்ப்பாடு கேட்டால் CaO. இப்போ நீர்த்த சுண்ணாம்புனா கால்சியம் ஹைட்ராக்சைடு. வாய்ப்பாடு CaOH. இப்போ சேர்மங்கள் வேறு என்ன கேட்கலாம்னா பொதுவான பெரிய இந்த கலவைகள் பெயரோடு கேட்பாங்க. நீல விட்ரியால் கேட்குறாங்களா, விட்ரியால் ஆயில், ஜிப்சம், எப்சம், பாரிசாந்து கேட்குறாங்க. அதோட வேதிப்பெயர், அதோட வேதி வாய்ப்பாடு முழுமையாக தெளிவாக படிக்க வேண்டும். அதோடைய பயன்கள் கூட படிச்சுக்கலாம். அதே போல் முக்கியமான வாயுக்கள், அந்த வாயுவில் அடங்கியுள்ள வேதிப்பொருள் எதுக்காக பயன்படும். எடுத்துக்காட்டால் அழுகிய முட்டையின் மனமுள்ள வாயு என்ன அது கேட்பாங்க. சிரிப்பூட்டக்கூடிய வாயு என்னன்னு கேட்பாங்க. வெங்காயம் நறுக்கும்போது கண்கள் எரிச்சல் வர காரணமான வாயு என்னன்னு கேட்குறாங்க. அந்த வாயு வேதிப்பொருள் பயன் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து அமிலம், காரம், உப்பு. இதில் pH வேல்யூ அப்படிங்கிற உள்ளது வந்துடும். ஓகேங்களா. pH வேல்யூ, அமிலம், காரம், உப்பு. அமிலகார கொள்கை. அமிலம் என்னென்ன அமிலங்கள் காணப்படுகிறது, காரத்துடைய வகைகள், அதோடைய வேதி வினைகள் அதையும் பார்த்துக்கணும். உப்புகளுடைய வகையில் மெயின் அமிலகார சமையல் pH மதிப்பு, ஒவ்வொரு பொருட்களுக்கும் pH வேல்யூ இருக்குது. அதை நமக்கு தொடர்ந்து கேட்குறாங்க. pH மதிப்பு பார்த்துக்கணும். அடுத்து கதிரியக்க ஐசோடோப்புகள் மருத்துவத்துறையில் என்னென்ன கதிரியக்க ஐசோடோப்பு எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்காட்டாக முன்கழுத்து கலை நோய் சிகிச்சையில் பயன்படக்கூடிய கதிரியக்க ஐசோடோப் என்ன கேட்கலாம். இல்லை ரத்த சோகை நோய் சிகிச்சையில் பயன்படுத்தலாம். இல்லை புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய ஐசோடோப்பு கூட கேட்கலாம். அப்போ கதிரியக்க ஐசோடோப்புகள் என்னென்னது, அதோடைய பயன்கள் எதற்காக பயன்படுகிறது கேட்பாங்க. அடுத்து அணு மூலக்கூறுகள். உயிரற்ற பொருட்களுடைய அடிப்படை அலகு அணுக்கொள்கை சொன்ன அறிவியல் அறிஞர்கள் முக்கிய சிறப்புகள். மூலக்கூறுடைய வகைகள், சிறப்புகள். அடுத்து விரிவாக்கம். எடுத்துக்காட்டால் PVC. இப்போ PVC என்பது விரிவாக்கம் என்னென்னா ஆங்கிலத்தில் கூட கேட்கலாம், தமிழில் கூட கேட்கலாம். PVCனா பாலிவினைல் குளோரைடு. தமிழில் கூட இருக்கும், இங்கிலீஷில் கூட இருக்கும். ஓகேங்களா. அப்போ அது விரிவாக்கம். இது போல் விரிவாக்கம் என்னென்னா நமக்கு கெமிஸ்ட்ரி தொடர்பாக இருக்கும், அதெல்லாம் விரிவாக்கம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வேதி வினைகள் வகைகள். எடுத்துக்காட்டால் அமிலகாரம், நடுநிலையாக்கல் வினை அது ஒரு வகை தான். இடப்பெயர்ச்சி வினை, சிதைவு வினை. ஓகேங்களா. இடப்பெயர்ச்சி வினை, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இதெல்லாம் வேதி வினைகள் வகைகள் கேட்பாங்க. அந்த வினையோடைய அந்த வாய்ப்பாடையும் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து கதிர்வீச்சு நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோம், அதுக்கு என்னென்ன பயன்படுது அப்படின்னு பார்க்க. அடுத்ததாக ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். இது நம்ம அணியன் நிறையெல்லாம் படிச்சிடும். ஐசோடோப்புனா என்னது, அதோடைய பண்புகள் எப்படி இருக்கும். ஐசோபார்னு என்னது, ஐசோடோன்னு என்னது அப்படின்னா என்னது, ஒரு வரையறை, விளக்கம், எடுத்துக்காட்டு. அடுத்து கரிமச்சேர்மம் கரைப்பான் அப்படிங்கிற கேட்குறாங்க. அடுத்து புதிய தனிம ஆவர்த்தன நவீன தனிம ஆவர்த்தன அட்டவணை, நவீன தனிம வரிசை அட்டவணை கூட கேட்பாங்க. தனிமங்களை உலகத்தில் கண்டுபிடிக்கிற தனிமங்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்க, முன்னாடிருந்து வகைப்படுத்துகிறாங்க, எந்த அறிவியல் என்ன விதியின் மூலமாக வகைப்படுத்துனாங்க. நிறையா பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா. லவாய்ஸி இருந்திருக்காரு, மெண்டலிஃப் இருந்திருக்காரு, நியூலாண்ட் வந்திருக்காரு, அடுத்து ஹென்ரி மோஸ்லே வந்திருக்காரு. அவங்களோட எந்த பண்பின் அடிப்படையில் வகைப்படுத்தினாங்க, எத்தனை தனிமங்களை வகைப்படுத்தினாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக நவீன தனிம அட்டவணையில் எப்படி பேஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க, எத்தனை தனிமங்கள் இருக்குது, ஒவ்வொரு தனிமத்துக்கும் என்னென்ன சிறப்பு, ஒவ்வொரு தனிமத்துக்கு அணியன், நிறையன், அணுநிறை, மூலக்கூறு நிறை, எலக்ட்ரான் அமைப்பு, அதோடைய இணைதிறன், அதோடைய குறியீடு, எலக்ட்ரான் பயிர்மானம், இதெல்லாம் தொடர்ந்து கேட்பாங்க. நவீன தனிம அட்டவணை ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. ஒவ்வொரு தனிமத்திலே எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, தொடருக்கு என்ன பேர், தொகுதிக்கு என்ன பேர். எடுத்துக்கிட்டால் 13வது தொகுதி தனிமத்துக்கு என்ன பேர், தொகுதி 1, 2க்கு என்னது, தொகுதி 18வது தனிமத்துக்கு என்ன பேர், ஒவ்வொரு தொகுதி தொடரில் எத்தனை தனிமங்கள் இருக்குது. அப்படி தெளிவாக இந்த நவீன தனிம சாவுடனே படிச்சுக்கணும். அடுத்ததாக தனிமம் சிறப்பு, ஒவ்வொரு தனிமத்துடைய சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஒடுக்க வினைகள், ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு காரணமான வினைகள், ஒடுக்கத்துக்கு காரணமான வினைகள், அதோடைய என்னது வரையறை அப்படி கேட்கலாம். அடுத்து வினை செயல் தொகுதி. எடுத்துக்கிட்டு ஆல்கஹாலோட வினை செயல் தொகுதி என்னது, கார்பாக்சிலிக் அமிலத்துடைய வினை செயல் தொகுதி என்னது, இந்த வினை செயல் தொகுதி கேட்பாங்க. அதோடைய ஃபார்முலா வாய்ப்பாடு கேட்பாங்க. அடுத்து கார்பன்
கார்பனுடைய வடிவங்கள் என்னென்ன காணப்படுது. இதில் படிக வடிவமுடைய கார்பன், படிக வடிவமற்ற கார்பன் எடுத்துக்காட்டால் நிறையா இருக்குது. நிலக்கரி, புகைக்கரி, வைரம், கிராஃபைட், கிராஃபின், ஃபுல்லரின், அவருடைய தன்மைகள், அவருடைய வடிவங்கள், சிறப்புத்தன்மைகள், அவருடைய வேதி குறியீடுகள், அறிவியல் அறிஞர்கள் தொடர்ந்து இந்த கார்பன் டாபிக்லேருந்து கேட்குறாங்க. அடுத்து உலோகம், அலோகம், உலோகப்பொலி, உலகத்துடைய பண்புகள், சிறப்பு, இயல்புகள், உலகத்துடைய பயன்கள். அலோகம், அலோகத்துடைய சிறப்பு, அலோகத்துடைய பயன்கள். உலகப்பொலிகள், உலகப்பொலிக்கு எடுத்துக்காட்டு எங்கே காணப்படுது அதிகமாக தனிமோர் அட்டவணையில். அடுத்து தனிமங்கள், தனிமங்கள் பிரித்தெடுக்கக்கூடிய முறை. இது உலோகவியல் ஒரு சொல்ல எடுத்துக்காட்டாக அலுமினியம், பாதரசம், காப்பர், இரும்பு எந்த முறையில் பிரித்தெடுக்கிறாங்க, அதில் முக்கியமான தாதுக்கள் என்னென்ன காணப்படுகிறது, குறியீடு, வாய்ப்பாடு என்னன்னு கேட்பாங்க. அது தனிமம் சேர்மம், தனிமம் சேர்மம் அப்படிங்கிற இதில் குறியீடு, வாய்ப்பாடு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்ததாக பயன்பாட்டு வேதியியல், பயன்பாட்டு வேதியியல் இந்த டாப்பிக்கில் தொடர்ந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதியியலில் சேர்மம், பொதுப்பெயர், வேதிப்பெயர், வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு. அடுத்து வாயு, அந்த வாயுவில் அடைக்குள்ள வேதிப்பொருள், அந்த வாயுடைய பயன் என்னது. அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், அதோடைய அமிலகார அரசுடைய பிஹெச் வேல்யூ, பிஹெச் மதிப்பு. அடுத்து கதிரியக்க ஐசோடோப்புகள், கதிரியக்க ஐசோடோப் வகைகள், கதிரியக்க ஐசோடோப்புடைய மருத்துவத்துறை பயன்கள். அடுத்து அணு மூலக்கூறு அமைப்பு, வகைகள், சிறப்புகள், விரிவாக்கம் எடுத்துக்காட்டால் பிவிசி. அதுபோல் நிறையா கேட்கலாம், இதெல்லாம் படிச்சுக்கணும். கெமிஸ்ட்ரியோட தொடர்புடையது, இது பிசிக்ஸ் கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து வேதி வினைகள், வேதிவினை வகைகள், வாய்ப்பாடுகள். அடுத்து கதிர்வீச்சு, கதிர்வீச்சு பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், பயன்படக்கூடிய வேதிப்பொருட்கள். அடுத்து ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் அதோடைய வரையறை, அதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து கரிமச்சேர்மம், கரைப்பான். அடுத்து புதிய தனிம ஆவர்த்தன அட்டவணை. தனிமம் சிறப்பு, ஆக்சிஜன் நேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம். அடுத்து வினை செயல் தொகுதி. கார்பன், உலோகம், அலோகம், உலோகப்போலி. அடுத்து தனிமம், தனிமங்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறை, முக்கிய தாதுக்கள், உலோகவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமம் சேர்ந்து குறியீடு, வாய்ப்பாடு. அடுத்து பயன்பாட்டு வேதியியல். ஓகேங்களா? இதில் தொடர்ந்து நம்ம கேட்குறாங்க. இந்த டாபிக் முழுமையாக 10th வரைக்கும் ஸ்கூலுக்கு நல்லா தெளிவாக படிச்சோம்னாவே நம்ம வேதியியலில் 3க்கு 3 முழுப்பதி மனுக்களை பெற முடியும். ஓகேங்களா? தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு மொத்தம் 77 டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், புக் பாக்ஸ் கொஸ்டின், கண்டென்ட், 10ஆம் வகுப்புடைய ஸ்கூல் புத்தகங்களை அடிப்படையாக வைத்து வகுப்பு வாரியாகவும் பாட வரி தொகுத்து மொத்தம் 77 டெஸ்ட், 65 சப்ஜெக்ட் டெஸ்ட், 12 முழு மாதிரி தேர்வு, மொத்தம் 77 ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மிக மிக குறைந்த விலையில் தான் நம்ம வச்சு இந்த டெஸ்ட் சீரியஸ் எல்லா மாணவர்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு வகையில் 555 தான் நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், ஜிபே, ஃபோன்பே இதே நம்பர் தான். பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் ஆட் பண்ணுங்கள். முக்கியமான பிடிஎஃப் ஃபைல்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியை 9003444100. ஓகே, தேங்க்யூ.